கன்னி ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்க எல்லாமே சரி செய்ய முயற்சி செய்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்த சில துரோகங்களும் சில வழிகளும் என்ன தெரியுமா? குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள், நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் ஒரு ரச்சனையைப் போலவே போய் அதை சரி செய்ய முயல்வது உங்களுடைய வழக்கங்கள். ஆனால் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடிகளும் பேசக்கூடிய சில வார்த்தைகளும் உங்களுக்கே அது திருப்பி அவமானத்தையும் கஷ்டங்களையும் சில வழிகளையும் உங்களுக்குள்ளேயே நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் சமாதானப்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த ஒரு இடத்திற்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மரியாதை என்பது அந்த ஒரு இடத்தில் போயிருக்கும். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சண்டை சச்சரவு ஏற்படுவது போல அடுத்த ஒரு நிமிடங்கள் பேச்சுவார்த்தைகளும் நடக்கவும் ஆரம்பிக்கும். நான் தலையிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற உங்களுடைய நல்ல எண்ணம் பல நேரங்களில் உங்களுக்கு வினையாகவே முடிந்திருக்கும். அவர்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து கொண்டு உங்கள் பக்கம் திரும்பியிருப்பாங்க. நீ யாரா எங்களுக்கு நடுவில், நாங்கள் இன்னைக்கு சண்டை போட்டுக் கொள்வோம், நாளைக்கு சேர்ந்து கொள்வோம் என்கிற மாதிரியான சில விஷயங்களையும் அந்த ஒரு நபர்கள் உங்களிடம் பேசியிருப்பாங்க. அவர்கள் பேசிய அந்த அனுபவங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கலாம். இது ஒரு சில விஷயங்களில் தவறு நடக்கும் பொழுது தட்டி கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஒரு காதல் வாழ்க்கையிலோ ஒரு திருமண வாழ்க்கையிலேயோ தம்பதிகளுக்குள்ள இடையில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது மூன்றாவது நபராக நீங்கள் போய் என்னாச்சுன்னு கேட்கும் பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு உங்களை ஒரு தவறான ஒரு மனிதன் போலவும், இவன் எப்பொழுதுமே இப்படித்தான், சான்ஸ் கிடைச்சா நடுவில் முட்டிக்கொள்வான் என்பது போல உங்களை மிகவும் தவறாகவும் பேசவும் ஆரம்பித்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். எல்லாரையும் திருத்த வேண்டும், எல்லா சூழ்நிலைகளையும் சீரமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஓடி ஓடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நாட்கள் உழைத்திருப்பீங்க. ஆனா இறுதியில் உங்களுக்கு கிடைத்தது என்னவோ, எங்களுடைய விஷயத்தில் தலையிட நீ யார், உன்னை யார் இதையெல்லாம் செய்ய சொன்னது என்ற நன்றியற்ற வார்த்தைகளும் புறக்கணிப்புகளும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாக இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க போய் உங்களுக்கு சொந்த வாழ்க்கையுமே நிம்மதியையும் நீங்கள் இழந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில போயாவது நம்ம நிம்மதியை தேடி கொடுப்போம் அப்படின்னு தான் நீங்க ஒரு மனதில் ஒரு முடிவை எடுத்து நீங்க போயிருப்பீங்க. ஆனா அவர்கள் பேசிய பேச்சுக்களும் அவர்கள் சண்டையிட்ட சில நிமிடங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய நிம்மதியவை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் எதிலும் குறை கண்டதால் இழந்த சந்தோஷங்கள் என்ன தெரியுமோ? புதனின் ஆதிக்கம் பெற்றதால் உங்களுக்குள்ள ஒரு விமர்சகர் எப்போதுமே ஒளிந்து கொண்டேதாங்க இருப்பார். யார் எந்த விதமான சில செயல்களை செய்தாலும், எந்த விதமான சில காரியங்களை முயற்சி செய்து அவர்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் அதற்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள், ஏதாவது ஒரு காரணங்கள், ஏதாவது ஒரு குறைகள் என்று நீங்கள் எப்போதுமே மற்றவங்களை பற்றி பேசிக்கொண்டேதாங்க இருப்பீங்க. அதனாலேயே மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகக்கூடிய அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாய் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் உள்ள நல்லதை ரசிப்பதை விட அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை தேடி கண்டுபிடிப்பது உங்களுடைய குணமாகவே இருக்கும். அந்த ஒரு குணம் ஒரு சில நேரங்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் ஒரு சில நபர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல், நான் தொடங்கிய உடனே எனக்கு பிரச்சனைகள் வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவன் இருக்கிறான், இவன் பேசக்கூடிய பேச்சுக்களும் அப்படித்தான் இருக்கிறது என்று உங்கள் மீது தவறான ஒரு குற்றத்தை சில நபர்கள் இன்னும் போட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். ஒரு அழகான சுபல் நிகழ்ச்சி நடந்தால் கூட எல்லாம் சரி, ஆனால் சாப்பாடு கொஞ்சம் சுவை குறைவு என்று உங்களுடைய கவனம் குறையின் மீது இதுவரைக்கும் விழுந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த குணம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் எதிரொலித்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய துணையோ அல்லது பிள்ளைகளோ என்ன செய்தாலும் அதில் ஒரு தவறை நீங்கள் சுட்டி காட்டிக் கொண்டே தாங்க இருப்பீங்க. இது மற்றவங்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் நீங்கள் சுட்டி காட்டுவீர்கள் என்று பார்த்தால், உங்களுடைய சொந்த குடும்பத்திலோ சொந்த வாழ்க்கையில் கூட உங்களுடைய குழந்தைகள் முதற்கொண்டு ஏதேனும் தவறுகள் செய்தால் இதனை நீ செய்யக்கூடாது, இது உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு குறை என்று அவர்களிடமும் நீங்கள் அதனை காட்டக்கூடிய ஒரு நபர்களாகவே மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. இதனால் உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நெகட்டிவான ஒரு சூழலானது நிலவி வாழ்க்கையில அழகிய தருணங்களை, மகிழ்ச்சிகளை உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும். குறைகளை தேடிய ஒரு ஓட்டத்தில் நீங்கள் சந்தோஷத்தை தொலைத்து விட்டீர்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மறந்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டும் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய்யாக கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஏதா இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள், அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே எல்லாவற்றிலும்
முழுமையாக பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். எந்த விதமான குறைகளுமே இருக்கக்கூடாது. யார் எப்படி இருந்தாலும் சரி, இவனிடமோ இல்லைன்னா நம்மளிடமோ எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. ஆனா சூழ்நிலைகள் இவ்வளவு காலம் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை உங்களுடைய வாழ்க்கை போக போகத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவா ஆரம்பித்திருக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பமுனை அல்லது சாதகமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழப் போகிறது. அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அது ஒரு புதிய தொழில் கூட்டாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையவை மாற்றக்கூடிய ஒரு உயரிய வேலை வாய்ப்பாகவும் இருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அழைத்து செல்லும். இந்த ஒரே ஒரு மாற்றம் உங்களை சுற்றி இருந்த அத்தனை குளறுபடிகளையும் குளறுபடிகளையும் கரைகளையுமே நீக்கி நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு 100% பெர்ஃபெக்டான ஒரு பாதையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய திறமைக்கேற்ற சரியான ஒரு தளம் கிடைப்பதால் உங்களுடைய வாழ்வாதாரம் மிக உன்னதமான நிலைமைக்கு உயரவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். புதனின் ஆதிக்கம் பெற்ற கன்னி ராசி அன்பர்களை தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் மன அழுத்தங்களையும் ஓவர் திங்கிங்கையோ, அதாவது அதிகமாக யோசிப்பதையும் அந்த ஒரு குணத்தையும் நீங்கள் நீக்கி இந்த நல்ல காலத்தின் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தி கொள்ள ஒரு உன்னதமான எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு புதன்கிழமையும் மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலையை சாற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். புதன்கிழமைகளில் பெருமான் சன்னதியில் நெய் தீபத்தை ஏற்றி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பது உங்களுடைய புத்தியை மேலும் கூர்மையாக்கவா ஆரம்பிக்கும். மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மாணவர்களின் கல்வி செலவிற்கு பண உதவி செய்வது அல்லது புதன்கிழமைகளில் பசுமாட்டிற்கு பச்சை பயிறு அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்களுடைய கர்ம வினைகளை நிச்சயமாக குறைத்து காட்டும். குறைத்து உங்களுடைய தொழில் வளர்ச்சியை அசுர வேகத்தில் அதிகரிக்கவும் செய்யும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இதை கன்னிராசி அன்பர்கள் யார் செய்தாலும் இதனால முக்கியமான அளவுக்கு பலன்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய சில விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் குறுகிய நாட்களிலே கிடைத்துவிடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பாங்க. மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கவா ஆரம்பிக்கும். வியாபார பணிகளில் மந்தமான போக்குகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்படும். சிறிய தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கவா ஆரம்பிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்பட்டுவிடும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதி உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட்டால் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளவும் படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.